நீங்க எப்பவாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இல்லனா ஒரு சிக்கல தீர்க்கணும்னு ரொம்ப தீவிரமா போராடி இருக்கீங்களா? நிச்சயமா. மூளைய கசக்கிக்கிட்டு விடிய விடிய லேப்டாப் ஸ்கிரீனை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆமா. ஏன்டா இது எனக்கு புரியல அப்படின்னு விரக்தியோட உச்சிக்கே போயிருப்போம். ஆனா அந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்போ கிடைக்கும் தெரியுமா? நாம அந்த போராட்டத்தை அப்படியே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது. கரெக்ட். நீங்க நிம்மதியா குளிச்சிட்டு இருக்கும்போதோ, இல்லனா காலையில சாதாரணமா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதோ, சம்பந்தமே இல்லாம திடீர்னு மூளைக்குள்ள ஆஹா அப்படின்னு ஒரு மின்னல் வெட்டும். என்ன நான் சொல்றது சரிதானே? 100க்கு 100 உண்மை. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். இப்போ பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுதான் வழி அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட, அது கொஞ்சம் பெரிய வார்த்தாச்சே. ஆனா அதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறது 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பதிவு. உலகத்தோட தலைசிறந்த அறிஞர்கள், ஏன் சர்வ வல்லமை படைத்த தெய்வங்கள் கூட பல யுகங்களா போராடியும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மாபெரும் இறுதி உண்மை வந்து, ம். எந்த முயற்சியும் இல்லாம ஒரு சாதாரண நாள்ல தேடல நிறுத்தின ஒருத்தருக்கு பரிசா கிடைச்சது அப்படிங்கிற ஒரு வியக்கத்தக்க முரண்பாட்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. ஆமா. இதுக்காக நம்ம கையில் எடுத்திருக்கிற மூல ஆதாரம் வந்து வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலையில இருக்கிற 52வது பாடல். இது வெறும் 4 வரிகள் கொண்ட ஒரு சின்ன கவிதை தான். ஆனா அந்த 4 வரிக்குள்ள மனிதர்களாகிய நாம அறிவை எப்படி அணுகுறோம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த உளவியலையுமே அவர் உடைச்சு காட்டியிருக்காரு இல்லையா? எக்ஸாக்ட்லி. சரி, இந்த 4 வரிய நாம இப்போ ஒன்னொன்னா விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. இந்த டாபிக் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒண்ணு. ஏன்னா, மனிதர்களாகிய நாம எப்போதுமே கடின உழைப்பு மட்டும்தான் வெற்றியை தரும் அப்படிங்கிற ஒரு கட்டமைக்கப்பட்ட சிந்தனைக்குள்ளேயே வாழ்ந்து பழகிட்டோம். ஆமா, நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். அதேதான். ஒரு விஷயம் ரொம்ப சிக்கலானது அப்படின்னா, அதை அடையறதுக்கான வழியும், ரத்தமும் வியர்வையும் சிந்துற அளவுக்கு கடினமா தான் இருக்கணும் அப்படின்னு நாம நம்புறோம். ஒரு நிமிஷம். அப்படி என்றால் நீங்க என்ன சொல்ல வரீங்க? கடின உழைப்புலயோ தேடல்லையோ எந்த பயனும் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படியும் சொல்லிட முடியாது. இல்ல, நான் நாளைக்கே என் வேலைய விட்டுட்டு தோட்டத்து மரத்தடியில சும்மா உட்கார்ந்துகிட்டா எனக்கு பிரபஞ்ச ஞானம் வந்துடுமா என்ன? இது நாம காலங்காலமா படிச்ச இந்த ஒழுக்கம், தேடல், ஆராய்ச்சி அப்படிங்கிற அத்தனை விஷயங்களுக்கும் முரணா இருக்கே. இல்ல, அப்படி கிடையாது. மரத்தடியில சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுனால மட்டுமே எதுவும் நடந்துராது. வள்ளலார் சொல்ற அந்த உளவியல் வேற. நீங்க பாடலோட முதல் வரிய கவனிச்சீங்கன்னா அது புரியும். சொல்லுங்க, அது என்ன வரி? மூர்த்திகளும் நெடுங்காலம் முயன்றாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் முன்னிய ஓர் தினத்தே அப்படின்னு சொல்றாரு. ஓ, அதாவது எல்லையற்ற ஆற்றலும் காலமும் கொண்ட மூர்த்திகள், அதாவது தெய்வங்களே பல யுகங்களா தேடியும் அந்த இறுதி உண்மை அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆமா. ஏன் அவங்களுக்கு கிடைக்கல? ஏன்னா அவங்க முயன்றார்கள். இங்க தேடல் அப்படிங்கிறது ஒரு வகையான அகங்காரத்தோட வெளிப்பாடு. நான் தேடுறேன், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற ஈகோ அது. வாவ், அந்த நான் அப்படிங்கிற ஈகோ. கரெக்ட். இத ஒரு சைனீஸ் ஃபிங்கர் ட்ராப், அதாவது அந்த சீன விரல் பொறி விளையாட்டு இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அந்த பொறிக்குள்ள 2 விரலையும் விட்டுட்டு வெளியில எடுக்கணும்னு நம்ம கடினமா இழுக்க இழுக்க அது உங்களை இன்னும் அதிகமா இறுக்கிக்கும். நீங்க எப்போ உங்களோட போராட்டத்தை கைவிட்டு விரல்களை தளர்த்துறீங்களோ அப்பதான் அந்த பொறி தானாகவே நெகிழ்ந்து உங்களை விடுவிக்கும். ஆஹா, இது மிகச்சிறந்த ஒரு ஒப்புமை. நாம எவ்வளவுக்கெவ்வளவு அறிவை துரத்துறோமோ அவ்வளவுக்கவ்வளவு அது நம்ம விட்டு விலகி போகுது. எக்ஸாக்ட்லி. ஆனா தெய்வங்கள் எல்லாம் பல யுகங்களா போராடி தோத்து போன ஒரு விஷயத்த வள்ளலார் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல, அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் சாதாரணமா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த தெய்வங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். கண்டிப்பா. இவன் மட்டும் எப்படி இதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அது எப்படி அவருக்கு மட்டும் சாத்தியமாச்சு? அதற்கான ரகசியம் என்ன? அதுக்கான ரகசியத்தை அவர் அடுத்த வரியிலே உடைக்கிறாரு. அந்த பேரறிவு அவருக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? ஆர்த்தியுடன் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. ஆர்த்தியுடன் அப்படின்னா? மிக நுட்பமான விஷயம் என்னவென்றால், அந்த பேரறிவு அல்லது உண்மை அப்படிங்கிறது ஏதோ ஒரு உயிரற்ற கல் கிடையாது. ஓ, அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. ஆமா, அது உங்களை நோக்கி தானாகவே விரும்பி வருது. ஒரு மாபெரும் பரிசை ஒருத்தருக்கு கொடுக்கும்போது நாம எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அவ்வளோ பெருமகிழ்ச்சியோடும் பேரார்வத்தோடும் அந்த பிரபஞ்சம் அந்த உண்மையை அவருக்கு வழங்குச்சான். அடடே. தேடல் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை அவர் எப்ப கைவிட்டாரோ, எப்ப அவருடைய மனம் எந்தவித முன்முடிவுகளும் இல்லாம ஒரு வெற்றிடமா, அதாவது ஒரு ரிசெப்டிவ் ரெடினஸ் அப்படிங்கிற நிலைக்கு மாறுச்சோ, அப்போ அந்த உண்மை ஓடி அவரை தழுவிக்குச்சு. இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க நேயர்களே.
ஒரு மலை உச்சியில இருக்கிற கோட்டைய முற்றுகையிட்டு பிடிக்கணும்னு நாம ஆயுதங்களோட போராடிக்கிட்டு இருக்கோம். இடத்துக்கு போறோம், அங்க ஒரு பேராசிரியர் கிட்ட இருந்து சில தகவல்களை மூளையில ஏத்திக்கிறோம், அதை ஒரு ஹார்ட் டிரைவ் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரோம். ஆமா, அப்படிதான் நம்ம கத்துக்கிறோம். அந்த அறிவுக்கும் நான் காஃபி குடிக்கிற விதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா வள்ளலார் பெறுற இந்த அறிவு எங்கே பரிமாறப்படுது, இந்த டவுன்லோட் எந்த சர்வர்ல நடக்குது? அதுனா இந்த ஒட்டுமொத்த பாடலோட மையப்பகுதியே. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அடியேன் அகத்தினை தன் இடமாக்கி அமர்ந்த அருட்குருவே அப்படின்னு. அடியேன் அகத்தினை. ஓ, ஆமா, அந்த மாபெரும் அறிவை வழங்கிய அருட்குரு வெளி உலகத்துல எந்த ஒரு இடத்திலும் தங்கல. இமயமலை குகையிலோ இல்ல மாபெரும் கோவில்களிலோ அவர் இல்ல. என்னே? எங்க இருக்காரு? மாறாக தேடுபவரோட, அதாவது கற்பவரோட அகத்தை, உள்ளத்தை தனது சொந்த இருப்பிடமாக மாத்திக்கிட்டாரு. அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. நீங்க சொன்ன அந்த ஹார்ட் டிரைவ் உதாரணத்தையே வச்சு பார்ப்போம். சொல்லுங்க. நாம சாதாரணமா பெற உலகியல் அறிவு அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ல புதுசா ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ற மாதிரி தான். அது சும்மா ஒரு மூலையில கிடக்கும். ஆனா வள்ளலார் குறிப்பிடுற அந்த உண்மை இருக்கு இல்லையா, அது வெறும் ஃபைல் கிடையாது. அது அந்த கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தையே மொத்தமா மாற்றி எழுதுற ஒரு அப்டேட் மாதிரி. ஓஹோ, ஒரு நிமிஷம், இது எனக்கு கொஞ்சம் மலைப்பா இருக்கு. அறிவை வழங்குற குரு கற்பவரோட மனசுக்குள்ளேயே நிரந்தரமா குடியேறாரு. அப்படின்னா கற்பவர் அப்படிங்கிற அந்த தனி மனிதனோட நிலை என்ன ஆகிறது? ரொம்ப சரியான கேள்வி. அந்த மனிதனுக்கும் அந்த அறிவுக்குமான எல்லைக்கோடு எங்க இருக்கு? அவர் அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுவார்? அங்கு எல்லைக்கோடு அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுதான் ஆச்சரியமே. தேடுபவனும் தேடப்படும் பொருளும் முற்றிலுமாக ஒன்றாகி விடுற ஒரு ஆழமான ரசவாதம் அது. அதாவது ஆல்கமி அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, அந்த அருட்குரு வெளியில உட்கார்ந்துகிட்டு கரும்பலகையில பாடம் நடத்தல. அவர் அந்த உள்ளத்தையே தனது வீடா மாத்திட்டாரு. இதோட பொருள் என்னன்னா, இனி அந்த மனிதனோட ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும் அந்த பேரறிவோட வெளிப்பாடாகவே இருக்கும். வாவ். உங்களால அந்த அறிவை விட்டு விலகிச் செல்ல முடியாது. ஏன்னா நீங்களே அந்த அறிவா மாறிட்டீங்க. வெளியுலகத் தேடல் எப்போ முழுமையா முடிவுக்கு வருதோ அப்போதான் அகத்தோட கதவுகள் அகலத் திறக்குது. கற்பனை செய்யவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. உலகத்தையே சுற்றி தேடிய ஒரு புதையல் கடைசியில நம்முடைய இதயத்துக்குள்ளேயே ஒரு சிம்மாசனம் போட்டு குடியேறிடுது. நிஜமாவே. அப்படி அமர்ற அளவுக்கு அந்த குரு அப்படிங்கிறவர் யாரு? அவர் ஏதோ சாதாரண ஆள் இல்லையே. நிச்சயமா சாதாரண ஆள் கிடையாது. அவர் யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்க நாம இப்போ நம்முடைய இந்த நுண்ணிய மனசுல இருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்ச அளவுக்கு பார்வைய விரிக்கணும். அவர் யார்னு வள்ளலார் விவரிக்கிறாரு. பரநாத நாட்டரசு பாலித்த பதியே அப்படின்னு சொல்றாரு. பரநாத நாடு, அதாவது பரநாத நாடு எனப்படும் மீயுயிர் ஒளி உலகத்தோட அரசன் அவரு. அது மட்டும் இல்லாம பார்த்திபரும் விண்ணவரும் பணிந்து மகிழ்ந்தேத்த பூமியை ஆளும் பேரரசர்களும் விண்ணுலகத்துல உள்ள தேவர்களும் அவரை பணிந்து மகிழ்ச்சியோடு போற்றுறாங்களாம். ஆமா, அப்படி ஒரு பிரம்மாண்டமான சக்தி அவரு. இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நீங்க ஏதோ ஒரு மாபெரும் ஆற்றல், ஒரு ஒளி வெள்ளம் அப்படின்லாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா, அவர் ஒரு ஒலிக்கு, அதாவது ஒரு சத்தத்துக்கு அரசன் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். ஒரு சக்கரவர்த்தியும் வானுலகத் தேவர்களும் ஏன் ஒரு சவுண்ட் வேவ் இல்லனா ஒரு அதிர்வெண்ணுக்கு தலை வணங்கணும்? அவங்க அதிகாரத்தோட உச்சத்துல இருக்கிறவங்க இல்லையா? இது லாஜிக்கலா கொஞ்சம் இடிக்குதே. இது மிகச்சிறந்த கேள்வி. தர்க்க ரீதியா இடிப்பதற்கு முக்கிய காரணம் நாம நாதம் அல்லது ஒலி அப்படிங்கறத வெறும் காதுல கேட்கிற சத்தமா மட்டுமே சுருக்கி புரிஞ்சுக்கிறோம். ஓ, அப்போ அது சத்தம் இல்லையா? இல்ல. இத நாம அறிவியலோடு இணைச்சு பார்த்தா இதோட பிரம்மாண்டம் புரியும். நாதம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட அடிப்படை அதிர்வெண், அதாவது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. நவீன இயற்பியல்ல குவாண்டம் தளத்துல ஸ்ட்ரிங் தியரி அப்படிங்கிற ஒன்ன நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே நுண்ணிய இழைகளோட அதிர்வுகளால உருவானது அப்படின்னு சொல்வாங்களே, அதுதானே? மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு அணுவை உடைச்சா எலக்ட்ரான், புரோட்டான் இருக்கும். அதையும் உடைச்சா குவார்க்குகள் இருக்கும். ஆமா, அந்த குவார்க்குகளையும் உடைச்சு உள்ளே பார்த்தா அங்கே எந்த பருப்பொருவுமே, அதாவது மேட்டரே இருக்காது. மாறாக கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஆற்றல் இழைகள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல அதிர்ந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரிங் தியரி சொல்லுது. அதாவது எல்லாம் வெறும் அதிர்வுகள் தான். எக்ஸாக்ட்லி. எப்படி ஒரு வயலினோட கம்பிய மீற்றத பொறுத்து வெவ்வேறு இசைக்குறிப்புகள் உருவாகுதோ அதே போல அந்த இழைகளோட அதிர்வுகள் தான் இந்த உலகத்தோட எல்லா பொருட்களாகவும் ஆற்றலாகவும் மாறுது.
அந்த மாபெரும் ஆதி அதிர்வெண்ணத்தான் நம்ம மரபுல பரநாதம் அப்படின்னு அடைச்சாங்க. ஓஹோ. பிரபஞ்சத்தோட ஆதி தொடக்கம் கூட ஒரு மாபெரும் ஒளியில தான், அந்த பிக் பேங்ல தான் தொடங்குச்சு. இப்ப புரியுது. அப்படி என்றால் அந்த பரநாத நாட்டரசு அப்படிங்கிறது வெறும் பாட்டு பாடுற உலகம் கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த கட்டுமானத்தையே தாங்கி பிடிக்கிற ஒரு அடித்தளம். அதேதான். இப்போ நீங்க கேட்ட அந்த முதல் கேள்விக்கு வருவோம். ஏன் மண்ணுலக அரசர்களும் விண்ணுலக தேவர்களும் அவனுக்கு பணிகிறாங்க? ஏன்னா ஒரு அரசனோட அதிகாரம் எதுல இருக்கு? அவனோட படைகள், அவனோட ஆயுதங்கள், அவனோட செல்வம், இது எல்லாமே எதனால ஆனது? அணுக்களால் ஆனது. அணுக்கள் எதனால ஆனது? அந்த ஆதி நாதத்தோட அதிர்வால் ஆனது. அடடா. தேவர்கள் அப்படிங்கிறவங்க ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச அளவுல உச்சத்துல இருக்கிறவங்க. ஆனா அவங்களோட ஆற்றலும் அந்த நாதத்துல இருந்து தான் பிறக்குது. அதனால பிரபஞ்சத்தோட அந்த அடிப்படை உண்மைக்கு முன்னால மனிதனோட அரசியல் அதிகாரமோ இல்ல தேவர்களோட ஆன்மீக அதிகாரமோ ஒண்ணுமே இல்ல. நாம எல்லோருமே அந்த ஒரே ஒளியோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். ஆமா, இத உணரும்போது அந்த ஈகோ அப்படிங்கிறது முற்றிலுமா அழிஞ்சிடும். அதனால அவங்க ஏதோ பயந்து போய் பணியல, பணிந்து மகிழ்ந்தேத்த, அதாவது பேரானந்தத்தோட அந்த அடிப்படை உண்மைக்கு தலைவணங்குறாங்க. வாவ், இது உண்மையிலேயே ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்துது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அரசர்களும் தேவர்களும் யாருக்கு தலைவணங்குறாங்களோ, எந்த சக்தி இந்த விண்மீன்களையும் அணுக்களையும் அதிர்வால ஆட்டுவிக்கிடோ, அந்த மாபெரும் அதிர்வெண்ணோட அரசன் எந்த ஆரவாரமும் இல்லாம ஒரு தனி மனிதனோட உள்ளத்துக்குள்ள ஒரு சாதாரண குருவா அமைதியா உட்கார்ந்திருக்காரு. அதுதான் அங்க பியூட்டி. இதை விட பெரிய ஆச்சரியம் வேற ஏதாச்சும் இருக்க முடியுமா? சரி, இவ்வளோ பெரிய சக்தி ஒருவர் தனக்குள்ள குடியேறியதற்கு பதிலாக வள்ளலார் என்ன கைமாறு செய்யறாரு? அவருக்கு என்ன வரியோ கப்பமோ கட்டுறாரா? உலகத்தோட செல்வங்களை எல்லாம் திரட்டி கொடுக்கறாரா? அதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு. ஆமா, அவர் வைக்கிற கோரிக்கை இதுதான். ஏர்த்திகளும் திருப்பொதுவில் இன்ப நடத்தரசே, என்னுடைய சொன்மாலை இலங்க அணிந்தருளே. அதாவது அந்த அரசன் அழகிய பொது மண்டபத்துல திருப்பொதுவுல இன்ப நடனம் ஆடுறாரு. அவருக்கு தான் தொடுத்த இந்த சொன்மாலையை அணிந்து கொள்ளுமாறு அவர் வேண்டுறாரு. ரொம்ப அழகான வரிகள். எனக்கு இதுல 2 விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு. ஒன்னு, அந்த இறைவனுக்கு தங்க வைரங்கள் எல்லாம் தாண்டி வெறும் சொற்களை மாலையாக கோர்த்து தர்றது. 2வது, அந்த அறிவு ஏதோ யாருக்கும் தெரியாத ரகசியமான குகைக்குள்ள இல்ல, அது திருப்பொது அப்படிங்கிற பொது வெளியில் ஆனந்தமா நடனமாடுது அப்படின்னு அவர் சொல்றது. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பல ஆழமான தத்துவங்களை உள்ளடக்கியது. முதல்ல திருப்பொது அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துப்போம். இத இன்றைய காலத்து தொழில்நுட்ப மொழியில சொல்லணும் அப்படின்னா ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஓபன் சோர்ஸ் ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆமா, நாம என்ன நினைக்கிறோம்? ஞானம் அப்படிங்கிறது ஏதோ இமயமலையோட உச்சியிலையோ இல்லனா பல பூட்டுகளை கொண்ட பெட்டிக்குள்ளேயோ ரகசியமா ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கருதுறோம். ஆனா உண்மை அப்படிங்கிறது எங்கேயும் மறைச்சு வைக்கப்படல. அது எல்லாருக்கும் பொதுவானது. கரெக்ட். அது ஒரு ஓபன் சோர்ஸ் கோட் மாதிரி பிரபஞ்சத்தோட பொது வெளியில அனைவரோட கண்முன்னாலையும் எல்லா நேரமும் ஆனந்தமா நடனமாடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த நடனத்தை நம்மால பார்க்க முடியலையே. அந்த ஓபன் சோர்ஸ் கோட நாமெல்லாம் ஏன் டவுன்லோட் செய்ய முடியல? ஏன்னா நாம நம்மளோட சுயநலம், எதிர்பார்ப்புகள், லாப நஷ்ட கணக்குகள் அப்படிங்கிற திரைகளை, அதாவது பேவால்ஸ நமக்கு நாமே கட்டிக்கிட்டு அந்த பொதுவெளிய பார்க்க தவறுறோம். நாம கண்களை மூடிக்கிட்டு இருட்டு இருட்டுன்னு புகார் சொல்றோம். ஆமா, நம்ம ஈகோ தான் அந்த பேவால். சரியா சொன்னீங்க. ஆனா அகத்தோட கதவுகள் துறந்து ஈகோ அழியும்போது அந்த புதுவெளியோட இன்ப நடனம் ரொம்ப தெளிவா தெரியும். அது துயரமான ஒரு விஷயம் கிடையாது. பேரண்டத்தோட ஏக்கமே ஒரு தடையற்ற கொண்டாட்டம் தான். அருமை. இப்போ உங்களோட முதல் ஆச்சரியத்துக்கு வரேன். ஏன் சொன்மாலை? ஏன் வைரமும் தங்கமும் இல்லை? ஏன்னா அவர் அதையெல்லாம் கேட்கலையா? பிரபஞ்சத்தையே ஆளும் ஒரு சக்திக்கு வைரமும் தங்கமும் வெறும் தூசுகள் தானே. ஏன்னா அதுவே தான் அதை படைச்சது. ஆனா வார்த்தைகள், அதாவது சொற்கள் அப்படிங்கிறவை என்ன? அவை ஒலியோட வடிவங்கள். ஆஹா. பரநாதம் அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச ஒளியோட அரசனுக்கு மனிதன் தன் இதயத்திலிருந்து தன் உணர்வுகளால் தன் அன்பால் வார்த்தைகளை கோர்த்து ஒரு மாலையா, அதாவது ஒரு கவிதையா கொடுக்கும்போது அது அந்த பிரபஞ்ச நாதத்தோட ஒரு அழகான மனித வடிவ பிரதிபலிப்பா மாறுது. அதாவது அந்த நாதத்தோட அரசன்கிட்ட இருந்து பெற்ற அதே ஒலிய மனித உணர்வுகளால் அலங்கரிச்சு அவன்கிட்டயே திருப்பி கொடுக்கறது தான் அந்த சொன்மாலை. எக்ஸாக்ட்லி. இது கேட்பதற்கே மிக அற்புதமா இருக்கு.
தனக்கு கிடைச்ச பேர் அறிவுக்கு தன்னுடைய சொந்த படைப்பையே தன் ஆன்மாவோட மொழியையே காணிக்கையா தர்றதுதான் ஒரு மனிதனோட உச்சபட்ச நன்றி நவிழல் அப்படிங்கறத இது காட்டுது. மிக சரி. இறைவன் எதிர்பார்க்கிறது உங்க செல்வத்தையோ அதிகாரத்தையும் கிடையாது. ஒரு குழந்தை தன் மழலையால பேசுற ஒரு வார்த்தை எப்படி ஒரு அப்பாவை சந்தோஷப்படுத்துமோ, அதே போல பேரன்போட நீங்க கொடுக்கிற உங்க சுயமான வெளிப்பாட்டை மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த பயணம் எவ்வளவு பிரம்மாண்டமா அதே சமயம் எவ்வளவு நுட்பமா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு மாபெரும் ரகசியம் அத அறிவுக்கு கிடைச்ச வலிமையாலோ அதிகாரத்தாலோ அடைய முடியாது அப்படின்னு தேவர்களே தோத்து போறாங்க. ஆனா அதே ரகசியம் எந்த அகங்காரமும் இல்லாம தன் கைகளை தளர்த்தி முழுமையா தன்னை ஒப்பு கொடுத்த ஒருத்தருக்கு ஒரு சாதாரண நாள்ல பேரார்வத்தோட அந்த பிரபஞ்சத்தால இலவசமா வழங்கப்படுது. எந்த பேவாலும் இல்லாம. ஆமா, எந்த பேவாலும் இல்லாம அந்த அறிவை வழங்கிய சக்தி வெளியுலகத்துல எங்கேயும் போகாம அவரை முழுமையா ஆக்கிரமிச்சு அவருடைய உள்ளத்திலே நிரந்தரமா குடியேறுது. அந்த சக்தி வேற யாரும் அல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட அணுக்களையும் அதிரச் செய்யும் அடிப்படை நாதத்தோட அரசன். அந்த பரநாத அரசன். பேரரசர்களும் தேவர்களும் மண்டியிடும் அந்த மாபெரும் சக்தி ஏதோ ரகசிய அறையில இல்லாம எல்லோருக்கும் பொதுவான வெளியில ஒரு ஆனந்த நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த பேரானந்த தருணத்தை கண்ட ஒரு கவிஞன் தாங்கிட்ட உள்ள மிகச்சிறந்த ஒண்ணான தன் சொற்களை தன் உணர்வுகளை மாலையாக கோர்த்து அந்த நாதத்தோட அரசனுக்கு அணிவிக்கிறான். இதைவிட ஒரு சிறப்பான சுருக்கம் இருக்க முடியாது. இது மனிதனோட தேடல் பற்றிய மிக ஆழமான உளவியல் மற்றும் தத்துவ பதிவு. வெளிப்புற தேடல்ல ஆரம்பிச்சு அகத்தினுள் சுருங்கி மீண்டும் பிரபஞ்ச பெருவழியில ஒரு ஆனந்த நடனமா விரிவடையும் இந்த தத்துவத்தை நவீன விஞ்ஞானம் இன்னைக்கு தான் பேச ஆரம்பிக்குது. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதை மிக எளிமையான 4 வரிகள்ல பதிவு செஞ்சிருக்கிறது நம்ம பிரமிக்க வைக்குது. நேர்களே, நாம பல நேரங்கள்ல அறிவையும் உண்மையையும் வெளியுலகத்துல மிக கடினமான போராட்டங்கள் மூலமா மட்டும்தான் பெற முடியும் அப்படின்னு நினைச்சு நாமே சோர்வடைய செஞ்சுக்கிறோம். அந்த தேடலோட பாரம் நம்ம அழுத்துது. ஆமா, ஒரு சிக்கலான கணக்கையோ வாழ்க்கை பிரச்சனையோ தீர்க்கணும் அப்படின்னு நாம மூளைய கசக்கிக் கொள்ளும் பொழுது அந்த தீர்வு நம்ம கிட்டேந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல நாம அமைதியா ஒரு வாக்கிங் போகும்போதோ ஒரு பாட்டை கேட்டும் போதோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம மனச வெற்றிடமா வச்சிருக்கும் போது அந்த ரிசெப்டிவ் ரெடினஸ், எக்ஸாக்ட்லி, அந்த தெளிவு நம்ம உள்ளத்திலேயே ஒரு குருவா அமர்ந்து விடுது. தேடல் ஓய்ந்த அமைதி பிறக்கும் போதுதான் உண்மை தன்னை காட்டித்தருது. அதுதான் நாம இன்னைக்கு இந்த அலசல்ல கண்டுக்கிட்டோம். ரொம்பவே ஒரு திருப்தியான உரையாடல் இது. ஆமா, இன்றைய இந்த ஆழமான அலசலை முடிக்கும்போது நான் உங்களை ஒரு சிறிய சிந்தனை பரிசோதனைக்கு அழைக்கிறேன். சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பல காலமா போராடி தேடிய ஒரு உண்மை அல்லது ஒரு புரிதல் நீங்க சற்றும் எதிர்பாராத ஒரு கணத்துல, ஒருவேளை ஒரு குளியலறையிலையோ இல்லனா பயணத்திலேயோ உங்க கைகள்ல ஆஹா அப்படிங்கிற ஒரு தருணமா கிடைக்குது அப்படின்னு கற்பனை செஞ்சு பாருங்க. அது ஒரு அற்புதமான தருணமா இருக்கும். அந்த மாபெரும் தெளிவு உங்களுக்குள்ள குடியேறும்போது நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கு திருப்பி கொடுக்கறது என்னவாக இருக்கும்? வள்ளலார் தனக்கு கிடைச்ச அந்த மாபெரும் அறிவுக்கு தங்கிட்ட இருந்த மிகச்சிறந்த ஒன்றான சொற்களை மாலையாக கோர்த்து அளித்தார். உங்களுடைய சொன்மாலை என்னவாக இருக்கும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அந்த அறிவுக்கு நீங்க திரும்ப அளிக்கும் காணிக்கை அல்லது நீங்க இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்பும் அதிர்வெண் என்னவாக இருக்கும்? உங்களின் அந்த தனித்துவமான வெளிப்பாட்டை பற்றி சற்று சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல சந்திப்போம். நன்றி.